தமிழில்தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையில் தொங்கினார் இயேசுநாதர். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே 2 குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடடைந்தவராக, முகத்திலே துப்பப்பட்டவராக, சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக, சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக இரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு. இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையில் இயேசு 7 வார்த்தைகளை கடைசியாக பேசினார். இந்த 7 வார்த்தைகள் என்னவென்று நம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு வார்த்தைக்கு பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம். இந்த பதிவில் இயேசு பேசிய 2வது வார்த்தை என்ன? ஏன் இயேசு அப்படி கூறினார்? எதற்காக கூறினார்? அதன் அர்த்தங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ள. 7 வார்த்தைகளில் 2வதாக இயேசு பேசிய வார்த்தை லூக்கா 23:42-43 காணப்படுகின்றது. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன் என்று கூறினார். இயேசு பேசிய முதல் வார்த்தை மன்னிப்பை வெளிப்படுத்தியது. இயேசு பேசிய 2வது வார்த்தை இரட்சிப்பை வெளிப்படுத்துகின்றது. எப்பொழுதெல்லாம் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகின்றாரோ அது மிகவும் ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஏனென்றால் அந்த சமயத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுகின்றது. அது என்னவென்றால், ஆவியில் மரணம் அடைந்த ஒரு பாவி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக எழுப்பப்படுகின்றான். அவன் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்படுகின்றான். மறுபடியும் பிறக்கும் ஒரு புதிய அனுபவத்தை பெறுகின்றான். உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்டு தெய்வீக தன்மையை அடைகின்றான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து அவரை இரட்சகராக நம்பி மனம் திரும்பும் ஒவ்வொரு மனிதனின் அனுபவம் இது. இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மனம் திரும்புதலும் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல சிலுவையிலே தொங்கின கள்ளனின் மனம் திரும்புதலை நாம் எண்ணி பார்த்தால் அதுவும் மிகவும் ஆச்சரியமானது என்று நாமே ஒத்துக்கொள்வோம். சரி, முதலில் இந்த கள்ளர்கள் யார் என்று பார்ப்போம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டனர். மற்றவர்கள்தான் அவரை நிந்திக்கின்றனர் என்றால், அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளும் கூட அவரை நிந்தித்தனர் என்று மத்தேயு 27:38-44, மார்க் 15:27-32 மற்றும் லூக்கா 23:39 பார்க்கின்றோம். இதில் மத்தேயுவும் மார்க்கும் கள்ளன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் லூக்காவோ குற்றவாளிகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளர்கள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை லேஸ்டேஸ் என்பதாகும். இதன் அர்த்தம் கலகக்காரன், கொள்ளைக்காரன், வழிப்பறி கொள்ளைக்காரன் என்பதாகும். குற்றவாளிகள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை காகர்கோஸ் என்பது. இதன் அர்த்தம் தொடர்ந்து தீமைகளை செய்பவன், குற்றம் செய்வதையே தன் தொழிலாக கொண்டவன் என்பதாகும். இந்த கள்ளர்களின் பெயர்கள் என்ன என்று வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் த காஸ்பல் ஆஃப் நிக்கோடிமஸ் என்கின்ற அப்போக்ரிஃபா புஸ்தகம், அதாவது வேதாகமத்தில் சேர்க்கப்படாத தள்ளுபடி ஆகமத்தில் இந்த கள்ளர்களின் பெயர் என்ன என்பது இருக்கின்றது. இயேசுவின் இடது புறத்தில் அறையப்பட்ட கள்ளனின் பெயர் ஜெஸ்டாஸ். இயேசுவின் வலது புறத்தில் அறையப்பட்ட கள்ளனின் பெயர் திஸ்மாஸ் என்பதாகும். இடது புறத்தில் அறையப்பட்ட ஜெஸ்தாஸ் தான் இயேசுவை நோக்கி, நீ கிறிஸ்துதானா? முதல்ல உன்னை ரட்சிக்க பாரு, அதுக்கப்புறம் நீ எங்களை ரட்சிக்கலாம், சரியா என்று அவரை இகழ்ந்து பேசினான். ஆனால் வலது புறத்தில் அறையப்பட்ட திஸ்மாஸ் ஜெஸ்தாஸை பார்த்து அவன் பேசிய வார்த்தைகளுக்காக அவனை கண்டிக்கின்றான். இப்படி அவன் கண்டித்த வார்த்தையை சற்று நுண்ணிப்பாக கவனித்து பார்க்கலாம். அவனை பார்த்து அவன் சொல்கின்றான், நீ ஆக்கினைக்கு உட்பட்டவன், தேவனுக்கு நீ பயப்படுகின்றதில்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம். இவரோ தகாத ஒன்றையுமே நடப்பிக்கவில்லை என்று சொல்கின்றான். இன்னொரு விஷயம்,
மத்தேயு 27:44, மார்க் 15:32 படி 2 கள்ளர்களுமே பரியாசம் செய்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் லூக்கா நன்றாக தீர விசாரித்து லூக்கா 23:42 அதில் ஒரு கள்ளன் மனம் திரும்பியதை விவரித்து காட்டுகின்றார். அந்த கள்ளன் மனம் திரும்பி தங்களுடைய நிலையை கிறிஸ்துவுடன் கூட ஒப்பிடக்கூடாது என்கிற தெளிவை பெற்றிருந்தான் என்று தெளிவாக தெரிகின்றது. சிலுவையில் அவர்களுடன் தொங்குவது யார் என்பதை அவன் மிக தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டான். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை கண்டு கொண்டான். அடுத்தது இந்த மனம் திரும்பிய குற்றவாளியின் ஆச்சரியமான விண்ணப்பமாகிய வேண்டுதல் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு ஆச்சரியமான வேண்டுகோளை இங்கு கவனியுங்கள். இந்த கள்ளன் தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம் என்று கூறியதை பார்க்கின்றோம். அவனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை அவன் ஒத்துக்கொள்கின்றான். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்றும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதையும் அவன் நம்புகின்றான். அந்த கள்ளன் ஆண்டவராகிய இயேசுவிடம் பேசிய தைரியத்தை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகின்றேன். அங்கிருந்தவர்களில் ஒருவர் கூட தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கவில்லை. ஆசாரியர்களும் மத தலைவர்களும் கிறிஸ்துவை நிந்திக்கத்தான் செய்தனர். ஆனாலும் அந்த கள்ளன் இயேசுவை தைரியத்துடன் விசுவாசிக்கின்றான். கூடியிருந்த மக்கள் கூட்டம் முழுவதும் இயேசுவை எதிர்த்தது. சேவகர்கள் கூட இயேசுவை நிந்தித்தனர். அவரை கேலி செய்து நகைத்தனர். ஏன், அந்த கள்ளனின் சிநேகிதன் கூட இயேசுவை சிலுவையிலே நிந்தித்துக் கொண்டுதான் இருந்தான். அதே போல இன்றும் கூட சிலர் மற்ற மக்களுக்கு பயப்படுவதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றனர். ஆனால் இங்கே ஒரு கள்ளன் சிலுவையிலே தைரியமாக இயேசுவை நம்புகின்றான். அதிகாரிகள், மத தலைவர்கள், ஆசாரியர்கள், சேவகர்கள், ஏன் அவனது நெருக்கமான நண்பர்கள் யாரை குறித்தும் கவலைப்படாமல் அவன் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றான். இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். இயேசுவிற்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இயேசு குற்றமற்றவர். அவர் மற்றவர்களை ரட்சிக்க முடியும். என்னையும் அவர் ரட்சிக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசிக்கின்றான். இங்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கவனித்திருக்கின்றீர்களா? இயேசுவை அவன் ராஜ வேஷத்தில் இருப்பதை பார்க்கவில்லை. இயேசுவை அவன் தள்ளப்பட்டவராக, குற்றம் சாட்டப்பட்டவராக, பலவீனராக, மரித்து கொண்டிருக்கும் வேளையில் இரத்த காட்சியுடன் அவரை பார்க்கின்றான். இந்த நிலையில் இருக்கும் ஒருவரை நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் அந்த கள்ளன் நம்புகின்றான். கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தது நிமித்தம் அவரை நம்புவது லேசான காரியம். ஆனால் இங்கு இயேசு ஒரு அற்புதம் கூட செய்யவில்லையே. இங்கு இயேசு கைவிடப்பட்டவராக, மற்றவர்களால் கிண்டல் செய்யப்பட்டு நகைப்புக்குள்ளானவராக இருக்கின்றார். ஆனாலும் அந்த கள்ளன் இயேசுவை விசுவாசிக்கின்றான். இந்த கள்ளனை நாம் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும் அல்லவா? நாம் இப்பொழுது உயிர்த்தெழுந்து மகிமையடைந்து சிங்காசனத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கும் இரட்சகரை நம்புவதற்கு மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இரட்சகரை நம்புவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கள்ளனுக்கு அதிகமாக அறிவு கூட இல்லை. அவன் இயேசுவை பார்த்தபோது அழகான காட்சி எதுவும் காணவில்லை. ஆனாலும் அவன் இயேசுவை நம்பி இரட்சிப்பை அடைந்தான் என்று பார்க்கின்றோம். நமக்கு ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை உடைய வேதாகமம் நம் கரத்தில் இருக்கின்றது. மக்களுக்கு சாட்சி பகர பரிசுத்த ஆவியானவரும் நம்மிடத்தில் உண்டு. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் சாட்சியாக வாழ திருச்சபைகள் உண்டு. அற்புதங்கள் நடக்கின்றது, அதிசயங்கள் நிகழ்கின்றது. ஆனாலும் கூட இன்னமும் அநேக மக்கள் இரட்சகரை விசுவாசிக்கின்றதில்லை. ஆனால் இந்த கள்ளனின் ரட்சிப்பு நிச்சயமாக நமது இருதயத்தில் இன்று பேசுவதாக உள்ளது. ஆச்சரியமான சூழ்நிலை. அவன் செய்தது ஆச்சரியமான வேண்டுதல். இந்த கள்ளனுடைய விசுவாசம் மிகவும் உயர்ந்ததாக, உன்னதமானதாக எனக்கு தெரிகின்றது. நீங்களும் அதை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்தது மனம் திரும்பிய கள்ளனின் ஆச்சரியமான ரட்சிப்பு பற்றி விரிவாக பார்க்கலாம். அவனுடைய ரட்சிப்பிலும் கூட ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம் உண்டு. அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன் என்று கூறியதை லூக்கா 23:42-43 பார்க்கின்றோம். ஆச்சரியப்படத்தக்க விதமாக காணப்படும் இந்த ரட்சிப்பின் பண்புகள் தான் என்ன என்பதை குறித்து விரிவாக தியானிக்கலாம். முதலில் ரட்சிப்பு என்பது முற்றிலும் கிருபையால் கிடைப்பது. இந்த கள்ளன் ரட்சிப்பை பெற சிறிது கூட தகுதியில்லாதவன். முதலாவது ஆதாம் கள்ளனாக மாறி பரதீசிலிருந்து தள்ளப்பட்டான். ஆனால் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கூறினார். இதுதான் கிருபை. இந்த கள்ளன் தனக்குத்தானே தன் முயற்சியினால் இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. இந்த கள்ளனுடைய ரட்சிப்பு முற்றிலுமாக தேவனுடைய கிருபையால் அவனுக்கு கிடைத்தது. இவன் ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை, ஆனால் தன் எளிமையான விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று எபேசியர் 2:8-9 சொல்கின்றதல்லவா? இரண்டாவது ரட்சிப்பு நித்தியமானது, உறுதியானது. இந்த ஆச்சரியமான ரட்சிப்பை பற்றி இன்னும் கூற வேண்டுமென்றால் ரட்சிப்பு உறுதியானது. ஆம், மெய்யாகவே உனக்கு நான் சொல்கின்றேன் என்று இயேசு உறுதிப்பட கூறியதை பார்க்கின்றோம் அல்லவா? இந்த கள்ளன் தான் பெற்ற ரட்சிப்பு உறுதியானது என்று எப்படி அறிந்து கொண்டான்? ஏனென்றால் இயேசு அவனை பார்த்து மெய்யாகவே என்று உறுதிப்பட கூறியிருக்கின்றார். மூன்றாவது ரட்சிப்பு என்பது தனிநபருக்கே உரியது. இந்த ரட்சிப்பின் மூன்றாவது சிறப்பு தன்மை, அது தனி மனிதனின் அனுபவமாகும். அது முற்றிலும் ஒரு தனி மனிதனின் அனுபவமாகும். மெய்யாகவே நான் உனக்கு சொல்கின்றேன் என்று இயேசு கூறுகின்றார். இயேசு உனக்கு என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்திருக்கின்றார். தனித்தனியே நம் ஒவ்வொருவரிடமும் தேவன் தம் அன்பை வெளிப்படுத்துகின்றார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேசிக்கின்றார். ஒரு பெரும் கூட்டத்தை மொத்தமாக தேவன் ரட்சிப்பது இல்லை, ஆனால் தனித்தனி மனிதனை தனித்தனியாக ரட்சிக்கின்றார். இப்படிப்பட்ட தனி மனிதனுக்குரிய ரட்சிப்பைத்தான் இயேசு இந்த கள்ளனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்தது ரட்சிப்பை இன்றே பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிப்பு என்பது தனி மனிதனுக்குரியது. அதே போல ரட்சிப்பை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கூறுகின்றார், இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. இன்றைக்கே என்ற பதத்தை உற்று பாருங்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அந்த கள்ளன் கூறும்போது, வருங்காலத்தில் ஒரு நாளில் உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்க போகின்றது, அவ்வாறு அந்த ராஜ்யத்தை நீர் பெறும்போது நீர் என்னை நினைத்தருளும் என்று அந்த கள்ளன் கூறுகின்றான். ஆனால் இயேசு, ஏன் வரும் காலத்திற்காக நீ காத்திருக்க வேண்டும்? இப்பொழுதே, இந்த நிமிஷமே உனக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றேன், இன்றைக்கே வாங்கிக்கொள் என்று இயேசு அவனுக்கு ரட்சிப்பை அன்றே வழங்கியதை பார்க்கின்றோம். இந்த ரட்சிப்பு ஒரு தொடர் நிகழ்வு அல்ல. இன்று ஒரு சிறிதளவு ரட்சிப்பு, மறுவாரம் கொஞ்சம் ரட்சிப்பு, அடுத்த வருஷம் இன்னும் சற்று அதிகமான ரட்சிப்பு என்று ரட்சிப்பை அடைவது ஒரு தொடர் நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் போது அந்த நிமிடமே தேவ வல்லமையினால் அந்த வினாடியே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய அனுபவம் தான் ரட்சிப்பு. இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ரட்சிப்பு என்பது தனி மனிதனுக்கு உரியது. ரட்சிப்பு உடனே பெற்று அனுபவிக்கும் ஒன்றாகும். கடைசியாக ரட்சிப்பு கிறிஸ்துவையே மையமாக கொண்டுள்ளது. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனோடு ஆக்கினை தீர்ப்படைந்தார். ஆனால் அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவோடு ரட்சிப்பில் பங்கடைந்தான் என்று பார்க்கின்றோம். இதுதான் சிலுவை என்பது. ரட்சிப்பு என்பது மோசையை மையமாக கொண்டது அல்ல, 10 கற்பனைகளை கைக்கொள்வது அல்ல, யோவான் ஸ்நானகனை மையமாக கொண்டதல்ல, சபையின் போதகர்களையோ திருச்சபைகளையோ அல்லது கடந்த கால பிரசித்தி பெற்ற சில மனிதர்களை பொறுத்தது அல்ல. தனி மனிதனுக்கு உடனே கிடைப்பதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டது. இயேசு அவனுக்கு அளித்த வாக்கின்படியே அந்த கள்ளனின் ஆவி பாரடைஸ் என்கின்ற இடத்தை அடைந்தது. இந்த பரதீஸ் என்பதற்கு ஆபிரகாமின் மடி என்கின்ற இன்னொரு பெயரும் உண்டு என்று லூக்கா 16:22 பார்க்கின்றோம். உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணம் அடைபவர்களின் ஆவிகள் பரதீஸ் என்கின்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இளைப்பாறுகின்றன. சிலுவையில் தொங்கிய 2 கள்ளர்களில் ஒருவன் பாவத்திற்கு சாகின்றான், மற்றொருவன் பாவத்திலே சாகின்றான். மன்னிப்பு ஆயத்தமாக எல்லோருக்கும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் யாரெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகர், பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகின்றவர்களுக்கு மட்டுமே நித்திய மோட்சம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை நமக்காக கொடுக்கவே இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசித்தால் நாமும் ரட்சிக்கப்படுவோம். இயேசு சகல பாவங்களையும் மன்னிக்கின்றவர். இயேசு நம்மை வாழ வைப்பவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவே சிலுவையில் இயேசு பேசிய 2வது வார்த்தையின் ஆழமான சத்தியம். அடுத்த பதிவில் 3வது வார்த்தை பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இயேசு பேசிய முதல் வார்த்தை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.